இன்னொரு விஷயம் நம்ம தெளிவா இருக்கிறோம். நம்ம என்னன்னா, உங்களுக்கு இந்த அண்ணாமலை என்னுடைய உழைப்பை கொடுக்கின்றேன், என்னுடைய அன்பை கொடுக்கின்றேன், 365 நாட்களும் உங்களுக்காக நான் இருக்கின்றேன், ஆனால் யாருக்கும் பணம் கொடுக்க போவதில்லை என்றுதான் அந்த தேர்தல் பிரச்சாரமே நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். காரணம், ஒரு மனிதனை நாம் மலிவுபடுத்தக்கூடாது. ஒரு மனிதனை மலிவுபடுத்தி நாம் அவர்களுடைய வாக்கை எடுத்து அதன் பிறகு 5 ஆண்டுகள் கழித்து வரக்கூடாது என்பதற்காக யாரையும் நான் கொச்சப்படுத்த விரும்பவில்லை. எல்லோரையும் மனிதர்களாக பார்க்கின்றேன், எல்லா மனிதர்களையும் என்னுடைய தந்தை தாயாக பார்க்கின்றேன், எல்லோரையும் என்னுடைய உறவினர்களாக பார்க்கின்றேன். எல்லாவற்றையும் தாண்டி உங்களுக்கு உழைப்பதற்கு ஒரு சேவகனாக வர வேண்டும் என்று பார்க்கின்றேன். மற்ற கட்சிகளில் இருந்து வேறுபட்டிருக்கின்றேன். 33 மாத காலமாக என்னுடைய செயல்பாட்டை பார்க்கிறீங்க. எதிர்த்து நின்று துணிவாக பேசிக் கொண்டிருக்கின்றேன். மாற்றம் வர வேண்டும் என்று நிற்கின்றேன். அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் என்னோடு நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து உங்க என்னையும் உங்களுடைய சொந்தக்காரங்களா உறவினர்களா பாருங்க. ஜாதி மதத்தை எல்லாம் தாண்டி உங்கள் வீட்டு பிள்ளையாக நீங்கள் என்னை பார்த்தால் போதும், இந்த தேர்தலில் நான் வெற்றியடைந்து விட்டேன் என்று மட்டும் அர்த்தம். அப்படி பார்த்துட்டீங்கன்னா போதும், எல்லாத்தையும் தாண்டி உங்களுக்காக சேவை செய்வதற்கு இருப்போம். அதே நேரத்தில் ஒரு சட்டமன்றத்திற்கும் கூட நாம் உறுதி கொடுத்திருக்கின்றோம், பாராளுமன்ற உறுப்பினருடைய அலுவலகம் இருக்கும். இதை நீங்க கோயம்புத்தூர் போய் தான் பார்க்கணும் இல்லைங்க. ஒரு சட்டமன்றத்திற்கும் நம்முடைய அலுவலகம் இருக்கும். இந்த பாராளுமன்ற தொகுதிக்குள்ள இடத்துல பாத்தீங்கன்னா 500 இடத்துல இ சேவை மையத்தை அமைப்போம். 500 இடத்துல கம்ப்யூட்டரோட ஆளுங்க இருப்பாங்க. நீங்க போயிட்டு வந்தா பொது பிரச்சனை அவங்க பாத்துக்குவாங்க. அதனால வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்தில் நன்றி இழந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லோரும் நம்மை ஆசீர்வாதம் செய்வதற்காக வந்திருக்கின்றான். மிக முக்கியமாக நம்முடைய உழவர் உழைப்பாளர் கட்சியினுடைய தலைவர் சொல்லியர் உழவர் ஐயா செல்லமுத்தவங்க ஐயா வந்திருக்கிறாங்க. ஐயாவுக்கு நன்றி தெரிவித்து இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் இங்கே வந்திருக்கின்றார்கள். கோவிந்தராஜ் அவர்கள், வெங்கடாச்சலம் அவர்கள், மாரிமுத்து அவர்கள், முத்துசாமி சாமிநாதன் அவர்கள், ஓபிஎஸ் ஐயா அணியினுடைய மாவட்ட செயலாளர் சண்முகம் ஐயா வந்திருக்கிறாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அம்மா அனந்தகுமார் ஐயா வந்திருக்கிறாங்க. அதே போல நம்முடைய மாவட்ட செயலாளர் பாட்டாளி மக்கள் கட்சி ரவீந்திரன் ஐயா வந்திருக்கிறாங்க. தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாவட்ட செயலாளர் ஐயா வரதராஜன் அவர்கள் வந்திருக்கிறாங்க. தொண்டர்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். நன்றி தெரிவித்து நம்முடைய ஊராட்சி மன்ற தலைவர் அசோக் குமார் தனியாளா போராடிட்டு இருக்கார். தனியாளார். அதனால் என்னுடைய வாக்குறுதிங்க, ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வந்துவிட்டால் அசோக் குமார் அவருடைய கரங்கள் வலுப்படுத்தப்படும். இப்ப தனியாளா நின்று இருக்காரு. நாம் வந்துட்டோம்னா வலுப்படுத்தி அவர் மூலமாக என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் நாங்கள் செய்து காட்டுகின்றோம். இந்த பகுதியினுடைய ஒன்றிய தலைவராக இருக்கக்கூடிய பொங்கலூர் பேருக்கு அண்ணன் சந்தான கிருஷ்ணன் அவர்கள் நன்றி தெரிவித்து, சக்தி கேந்திர பொறுப்பாளர் அண்ணன் பிரதீப் அவர்கள், நம்முடைய மூத்த நிர்வாகிகளாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வினோத்குமார் அவர்கள், சுவாமிநாதன் அவர்கள், தண்டபாணி அவர்கள், ஜெயபிரகாஷ் அவர்கள், ஈஸ்வரன் அவர்கள், தொட்டம்பட்டி செல்வராஜ் அவர்கள் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து, இந்த பகுதியில் பணி செய்யக்கூடிய எல்லா அன்பு நண்பர்களுக்கும் கூட ஒரு அன்பான வேண்டுகோள், நம்ம ஒரு ஓட்டு 2 ஓட்டு கேட்கக்கூடாதுங்க. அந்த பூத்துல எல்லா ஓட்டும் மோடி ஐயாவுக்கு தான் நம்ம கேட்கணும். அனைத்து வாக்குகளும் மோடி ஐயாவுக்கு நாம் பதிவு செய்ய வேண்டும். மக்களுடைய அன்பை பெற வேண்டும். மக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. எல்லாவற்றையும் தாண்டி மோடி ஐயாவை பாக்குறாங்க, வளர்ச்சியை பாக்குறாங்க. ஆனால் நம்முடைய தொண்டர்கள், தன்னார்வ குழு இருக்கக்கூடியவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களும் எல்லா வீட்டுக்கும் ஏறி இறங்கி அவங்ககிட்ட நீங்க வாக்கு கேட்பது நம்முடைய கடமை. ஏன்னா எல்லா வீட்டுக்கும் என்னால் போவது கஷ்டம். பாருங்க, ஊர் முனையில பேசுறேன். எனக்கு ஒரு வீட்டுக்கும் சென்று அவர்களும் உணவருந்து விட்டு பேச வேண்டும் என்கின்ற ஆசை நேரம் இல்லைங்க. நம்ம பெரிய தொகுதி இன்னைக்கே பாத்தீங்கன்னா 42 பாயிண்ட். கடந்த 2 நாட்களாக தமிழக பிரச்சார சுற்றுப்பயணத்துல 13 பாராளுமன்ற தொகுதியை முடித்துவிட்டு இங்க இருந்து கொண்டிருக்கின்றேன். அதனால எல்லா இடத்துக்கும் வர்றது கஷ்டம். நம்ம நீங்க தப்பா நினைச்ச கூடாது. அதனால்தான் ஊர்ல ஒரு இடத்துல இருந்து எல்லாத்துக்கிட்டையும் பேசுறோம். நம்முடைய தொண்டர்கள், தலைவர்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா வீடுகளுக்கும் நீங்கள் சென்று மோடி ஐயாவுக்கு நீங்கள் வாக்கு சேகரிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா.